வணக்கம். நான் உங்களுடைய செல்வகுமார். நம்ம தூத்துக்குடியில் பொறுத்தளவில் பொதுமக்கள் பிரச்சனைகளை இந்த மாதிரியான வீடியோக்கள் வாயிலாக சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தி பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம சரி செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சியோட புதிதாக இணைக்கப்பட்ட மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் நடக்கக்கூடிய சில தவறுகளை சரி செய்ய சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெரிவிக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சி வந்து நிறைய நத்தம் அரசு புறமுக நிலங்களை நிறைய உள்ளடக்கியது. இதுல வந்து அநேக இடங்கள் வந்து தனி நபர்களால் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதுக்கு வந்து முறைகேடான சொத்து வரி விதிப்பு செய்யப்பட்டு காலிமனை இருக்குது, அதுக்கு டோர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒரு முறைகேடு. அந்த டோர் நம்பர் வச்சு அதுல வந்து நிறைய முறைகேடுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் குளறுபடிகள் வந்து சொத்து வரி விதிப்புல தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில இருக்கு. அதனால தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர், ஊராட்சி உதவி இயக்குனர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உடனடியாக தலையிட்டு தூத்துக்குடி மாநகராட்சியில இந்த டேட்டாவை எல்லாம் அந்த தீர்வு வரி விதிப்பு எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறதுக்கு முன்பாக அதை ஃபுல்லாக முழுமையா டோர் பை டோர் ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி காலி இடங்களுக்கு தவறுதலா இல்லை தவறு செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துல கொடுக்கப்பட்ட அந்த கதவு எண்களை உடனடியாக ரத்து செய்யறது மட்டும் இல்லாம இதே மாதிரி எந்தெந்த நபர்கள், அதாவது முறையான ஆவணங்களோட அந்த வரி விதிப்பு எல்லாமே சொத்து வரி விதிப்பு வந்து உரிய பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இருக்குதா, பட்டா இருக்குதா, அதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் அந்த சொத்து வரி விதிப்பு விதிக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு உரிய ஆவணங்கள் இல்லாம இந்த அரசு புறம்போக்கு இடங்கள் நத்தம் நிலங்களை வந்து ஆக்குப்பை பண்ணி, அதாவது ஆக்கிரமிப்பாளர்கிட்ட இருந்து மீட்கிறதோடு மட்டும் இல்லாம இந்த மாதிரியா முறைகேடா கொடுக்கப்பட்டுள்ள வரி விதிப்புகளை உடனடியாக ரத்து செய்யணும். ஒருவேளை இது வந்து ரத்து செய்யப்படல, அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னா சமூக ஆர்வலராக என்னால் மாவட்ட ஆட்சியர், வட்டார உதவி இயக்குனர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரை எதிர் மனுதாரராக சேர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு பொதுநலக்கு வழக்கு தொடர்ந்து இந்த தவறுகளை வந்து சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் வாயிலாக தெரிவித்துக்கிறேன். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த வரி விதிப்புகளை உடனடியாக ஆய்வு பண்ணணும். எந்தெந்த டோர் நம்பர்ல எல்லாம் காலிமனை இருந்து டோர் நம்பர் கொடுத்தா உடனடியா எந்தவித தயக்கமும் காட்டாம பாகுபாடு இல்லாம உடனடியாக ரத்து செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் செல்வகுமார், சமூக ஆர்வலர்.